இன்னைக்கு நான் உங்க கூட பேசுகிற வார்த்தை God of restoration. தேவன் திரும்ப புதுப்பித்து தருகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இடையில அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லிட்டே இருக்கணும். Praise the Lord. Hallelujah. God who completely restore the broken and destroyed things in your life. உங்க வாழ்க்கையில சத்துரு கெடுத்து அழித்து போட்ட சகலத்தையும் திரும்ப அப்படியே எடுத்து நிறுத்தி புதுப்பித்து தருகிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Amen. Hallelujah. யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரமும் கடைசி அதிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய 5 வித்தியாசங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹalleluya. யோபு 1ஆம் அதிகாரத்திலும் யோபு 42ஆம் அதிகாரத்திலும் இருந்த 5 முக்கியமான வித்தியாசங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து எப்படி கர்த்தர் இடித்து போட்டவைகளை, நொறுக்கப்பட்டவைகளை, பாழாக்கப்பட்டவைகளை, அழிக்கப்பட்டவைகளை எப்படி திரும்ப புதுப்பித்து பழைய நிலைக்கு கொண்டு வருகிறார், முந்தின சீரை தருகிறார் என்பதை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது அங்கே யோபுனுடைய வாழ்க்கையிலே ஒரு பலிபீடம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர்களுடைய விருந்து முறை முடிகிற நாள் வரும்போது தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தரை இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அதிகாலமே அவர்களை வரவழைத்து அவர்களுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்தி அவர்களுக்காக பலி செலுத்துவான். இப்படி இந்த பிரகாரம் அவன் செய்து வருவான் என்று போடப்பட்டிருக்கிறது. There was an altar. கவனிக்கணும். There was an altar that can help him on the divine encounter of God. தேவனை சந்திக்கும்படிக்கு அவனுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பலிபீடம் இருந்ததாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில பலிபீடம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். Do you have some altar that connects you and the Lord? Hallelujah. நம்ம ஒரு பையன் இந்த அயன் பாக்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போனானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போயிட்டு நல்ல பிலிப்ஸ் கம்பெனி நல்ல விலை உயர்ந்த ஒரு அயன் பாக்ஸை வாங்கிட்டு வந்தானா. வாங்கிட்டு வந்து அயன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அந்த அயன் பாக்ஸை தூக்கிட்டு ஓடினானா கடைக்காரன்ட்ட. உன் அயன் பாக்ஸ் சூடாகவே மாட்டேங்கியா, நீ என்னை ஏமாத்திட்டயா அப்படின்னு சொன்னேன். கடைக்காரர் அதை விட வேற நல்ல குவாலிட்டியில இன்னும் கொஞ்சம் ஹை பவர் உள்ள அயன் பாக்ஸை கொடுத்தாராம். அதையும் கொண்டு வந்தானா. அதையும் கொண்டு வந்துட்டு துணி அயன் பண்ணும்போது உன் அயன் பாக்ஸ் அயனே பண்ண மாட்டேங்குது, சூடே ஆக மாட்டேங்குன்னு சொல்லி திரும்ப கடையில் போய் திட்டினானா. அப்ப கடைக்காரன் கேட்டானா, என்னப்பா சொல்ற, நான் செக் பண்ணி தானே கொடுத்தேன், இப்ப நீங்க செக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அந்த கடைக்காரரு அந்த ஒயரெல்லாம் அவுத்து அதை கொண்டு போய் பிளக்ல என்ன செஞ்சாராம். அப்பதான் அவன் கேட்டானோ, பிளக்ல மாட்டணுமோ. Praise the Lord. Hallelujah. அயன் பாக்ஸ் எவ்வளவு அழகா இருந்தாலும் விலையேற பெற்றதா இருந்தாலும் பிளக்ல கனெக்ட் பண்ணாட்டனா அது சூடாகாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட நெருங்கின பிளக் கனெக்ஷன் இல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, படிப்பு இருக்குது, நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது, நல்ல அந்தஸ்து இருக்குது, ஆனா they don't have right connection to the Lord by the altar of prayer. ஜெபம் என்கிற பலிபீடம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லாததினாலே, உபவாசம் என்கிற பலிபீடம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லாததினாலே, ஆராதனை என்கிற பலிபீடம் அநேகருடைய வாழ்க்கையில இல்லாததினால எவ்வளவு வெளியே நல்லா இருந்தாலும் உள்ள ஆத்துமா செத்த நிலைமையில இருக்கிறார்கள். There was an altar in the life of Job. அந்த ஆல்டரை வச்சு தான் தேவன் அவன் சந்தித்துக் கொண்டே இருந்தான். ஆண்டவருக்கு முன்னால வரும்போதெல்லாம் ஒரு ரத்த அடையாளத்தோடு கூட வருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். He came every time in the presence of God with the mark and the identification of the blood. ஆபேலை ஏன் கர்த்தர் அங்கீகரிச்சார்னா அவர் ரத்தத்தை காமிச்சு வந்தான். ஆண்டவரே, என் நீதியினால உங்களுடைய சமூகத்துக்கு வரல, என் பரிசுத்தத்தினால உங்களுடைய சமூகத்துக்கு வரல, என் உண்மையினால உங்களுடைய சமூகத்துக்கு வரல, என் தகப்பனும் தாயும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்ததினாலே பாவமான பெற்றோருக்கு நானும் பிறந்ததினால நான் பாவமா இருக்கிறேன். ஆகையினால என்னுடைய நீதியை காண்பித்தல்ல, என்னுடைய பாவத்துக்கு பரிகாரமாக நான் இங்கே ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை கொண்டு வரேன்னு சொல்லி ரத்தத்தை காமிச்சான். ரத்தத்தை எவெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல காமிச்சு வந்தோனோ அவனையெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தார். ரத்தம் இல்லாம வர்றவனையெல்லாம் தேவ சமூகம் புறம்பே தள்ளினது. It was an eternal command. யாராவது கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும்னா they must bring the blood of the slain lamb. அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை கொண்டு அவருடைய சமூகத்துக்கு வரணும். ரத்தம் இல்லாம வந்தா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார்.
அப்ப அந்த ரத்தம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவன் செய்த பாவத்தை மூடுது. அந்த ரத்தம் அவன் செய்த கேட்ட மூடுது, அவன் செய்த துரோகத்தை மூடுது. தேவ கோபம் அவன் மேல் வராதபடிக்கு அந்த ரத்தத்தினுடைய இந்த லேயர் ஆஃப் தி பிளட் ப்ரொடெக்ட்ஸ் ஹிம். அந்த ரத்தத்தை தான் யோபு கொண்டு வந்தார். சர்வாங்க தகன பலி. He brought the blood. Praise the Lord. Hallelujah. நீங்க எப்பவும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அந்த ரத்தத்தை அடையாளப்படுத்துறீங்களா? Are you somebody identifying the blood of the slain lamb who died for you mercilessly on the cross of Calvary? கல்வாரி சிலுவையில ஈவு இரக்கம் இல்லாம கொல்லப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நீங்க அடையாளப்படுத்துறீங்களா? Are you somebody showing the blood? ஆண்டவரே, என்னுடைய நீதியினால் அல்ல, என் உண்மையினால் அல்ல, என் பரிசுத்தத்தினால் அல்ல, என்னுடைய விசுவாசத்தினால் அல்ல. I came to thy presence with the boldness of the slain lamb blood. எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால நான் உங்க சமூகத்துக்கு வரேன். என்னைக்கா சொல்றீங்களா? Are you daily remembering the sacrificial blood oozed out from the body of Christ? கிறிஸ்துவினுடைய சரீரத்திலிருந்து தண்ணீரை போல கொட்டப்பட்ட அந்த ரத்தத்தை நீங்க காட்டுறீங்களா? Job was a man who brought the blood as a mark whenever he visited the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துக்கு எப்பெல்லாம் வந்தானோ அப்பெல்லாம் ரத்தத்தை கொண்டு வந்தான். அந்த பலிபீடம் தான் யோபுவையும் அவனையும் கனெக்ட் பண்ணிச்சு. அந்த பலிபீடம் தான் அவன் குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்பு மதில கொடுத்துச்சு. அந்த பலிபீடம் தான் கிழக்கு பகுதியில் அவனை பெரிய மனுஷனா மாற்றிச்சு. அந்த பலிபீடம் தான் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தது. இந்த பலிபீடத்தை அடிச்சா பாருங்க பிசாசு, ஒரே அடியே. பிசாசு உன் வாழ்க்கையில தகர்க்கிற முதலாவது காரியம் the altar that will connect you with the divine God of heaven. பரலோக தேவனோடு உன்னை இணைக்கிற அந்த ஜெப பலிபீடத்தை அடித்து நொறுக்கணும். அதுதான் பிசாசுடைய வேலை. பரலோக தேவனோடு உனக்கு இருக்கிற அந்த அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை அடிச்சு உடைக்கணும். அதான் பிசாசுடைய வேலை. உடைச்சான். பலிபீடமும் போச்சு, பலிபீடத்தில் பலியா வைக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாம் போச்சு. அதனால இப்ப யோபு சொல்றான், நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன்னு கீழே விழுந்தானா. Lord, I lost my altar. Lord, I lost all my sacrifices. ஆண்டவரே, என் பலிபீடமும் உடைந்து போய்விட்டது. பலிபீடத்திலே நான் பலியாய் வைக்கக்கூடிய பலி பொருட்களும் போய்விட்டது. நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நிர்வாணியா வந்தேன், நிர்வாணமா போறேன், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தன்னை வெறுமைப்படுத்தினான். இந்த பலிபீடம் யோபனுடைய வாழ்க்கையில் இருந்தது. சத்துருவை அடிச்சு உடைச்சான். அடுத்து வர 41 அதிகாரத்திலும் there was no altar in the life of Job. There was no altar. அங்கே ஒரு பலிபீடம் இல்லை. ஆண்டவருக்காக பலி செலுத்தக்கூடிய பலி பொருட்கள் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இரத்தத்தின் அடையாளத்தோடு வருகிற அனுபவம் இல்லை. All those 41 chapters you can't find the altar. நீங்க அங்க பலிபீடத்தை பார்க்க முடியாது. ஆனா 42ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 8ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது ஆண்டவர் யோபுவினுடைய சிநேகிதரை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபுவினிடத்திலே காளைகளையும் ஆடுகளையும் கொண்டு வாருங்கள், அவன் உங்களுக்காக சர்வாங்க தகன பலி செலுத்தி உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவான், அப்பொழுது உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக உங்களை நடத்தாதிருப்பேன். 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இந்த பலிபீடம் ரிவைவ் பண்ணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்திலே போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதது. முதல்ல ஆண்டவர் எதை தெரியுமா ரெஸ்டோர் பண்ணாரு? ஒட்டஞ்சு போன பலிபீடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Lord restore back the broken altar. 42 அதிகாரங்கள்ல 40 அதிகாரங்கள்ல மறைந்து போன அந்த பலிபீடத்தை திரும்ப கர்த்தர் யோபுவுக்கு புதுப்பித்து கொடுத்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில தாறுமாறா கிடக்கிற, உன் வாழ்க்கையில உடைஞ்சு கிடக்கிற, உன் வாழ்க்கையில வெகு காலமா காணாமல் போன அந்த ஜெப பலிபீடத்தை, அந்த துதி பலிபீடத்தை, அந்த ஆராதனை பலிபீடத்தை, அந்த உபவாச பலிபீடத்தை இன்று ஆண்டவர் புதுப்பிக்கிறார். நம்பிக்கை இருந்தா கைத்தட்டுகளை பார்க்கலாம். God is going to restore all your broken altars by the demonic influences. பிசாசினால, பிசாசுடைய போராட்டங்களினால, பிசாசுடைய தாக்குதலினால உன் வாழ்க்கையில தரைமட்டமாக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, அன்னைக்கு ஜெபம் பண்ண மாதிரி இன்னைக்கு முடியல பாஸ்டர், அன்னைக்கு ஆராதிச்ச மாதிரி இன்னைக்கு ஆராதிக்க முடியல பாஸ்டர், அன்னைக்கு வெகு நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால செத்த மிருகம் போல, செத்த நாய் போல கர்த்தருடைய வார்த்தையில விழுந்து கிடப்பேன், ராத்திரி பகலா ஜெபம் பண்ணுவேன், அந்த அனுபவம் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல பாஸ்டர், 5 நிமிஷம் கூட ஜெபத்துல உட்கார முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறையே. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஜெப பலிபீடம் உடைக்கப்பட்டது, தாறுமாறாக்கப்பட்டது. யோபனுடைய வாழ்க்கையில பிசாசு அதைத்தான் செய்தான். உடைக்கப்பட்ட அந்த பலிபீடத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். சர்வாங்க தகன பலி இடுங்கள்னா பலிபீடத்துல தான் இட முடியும். Hallelujah. Today the first good news I would like to express to you, God who restore your broken altar. நீ உடைந்து போன உன் ஜெப பலிபீடத்தை, உடைந்து போன உன் அர்ப்பணிப்பின் பலிபீடத்தை, உடைந்து போன உன் குடும்ப பலிபீடத்தை இன்னைக்கு ஆண்டவர் புதுப்பிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி. God is the restorer of all the broken altars. வாழ்க்கையில உடைந்து போன எல்லா பலிபீடங்கள் ரகாஷாதா ராபாலா ஒரு காலத்திலே நன்மையாய், பலனாய், அபிஷேகமாய், உன்னதமாய் உனக்குள் இருந்து அருமையான ஜீவ வாசனை வீசிக்கொண்டிருந்த தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள், உடைக்கப்பட்ட பலிபீடங்களை மறுபடியும் ஆண்டவர் இன்றைக்கு கட்டி எழுப்பி தருகிறார். God is rebuilding all the broken altars of your life. Glory Baba Shata Rapa La Sita Rapa. Yes. And the number 2, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே துண்டு துண்டா வெட்டினான் பிசாசு. ஆண்டவர் சொன்னார், அவன் கையில் இருக்காண்டா, எதோட செஞ்சுக்கோ. முதல்ல அவன் மேல கைய போடாதேனாரு. 2வது தடவை சொல்லும் போது அவன் உயிரை தொடாதரா. அப்போ அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட 38 அதிகாரங்கள் வர மௌனமாயிருந்த ஆண்டவர் திரும்ப எழும்ப தொடங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செகண்ட் குட் நியூஸ், நீர் எங்கே ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர், இதெல்லாம் உமக்கு தெரியாதா? இந்த பாடு நீர் அறியவில்லையா? நான் செய்த பாதகம் என்ன, நான் செய்த குற்றம் என்ன, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை சொல்லி கிட்டத்தட்ட 330 கேள்விகளை யோபு கேட்டிருக்கிறார். 330 questions. 330 questions. இந்த 330 கேள்வியில ஆண்டவரை பார்த்து 77 கேள்வியை டைரக்டா கேட்டான். Almost Job raised 330 questions, and on the 330 the 77 direct questions directly goes to God. 340 கேள்வியில 77 கேள்வி ஆண்டவரை பார்த்து, இருக்கீங்களா, பார்க்குறீங்களா, விட்டுட்டீங்களா, நீங்க இதை செய்யலைன்னா அப்புறம் யார் இதெல்லாம் செய்யறது, இப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்க பண்ணலைன்னா யார் பண்றது, கைவிட்டுட்டீங்களா, பார்க்காம இருக்கீங்களான்னு சொல்லி 77 கேள்வி ஆண்டவருக்கு நேரா. கேட்டும் கேளாதவர் போல் இருந்தாரு. வேதம் சொல்லுகிறது 42ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to Jesus. 5ஆம் வசனத்துல யோபு ஆர்ப்பரித்து மகிழ்கிறான். 42 verse 5 இப்படி சொல்லுகிறது, இதுவரைக்கும் என் காதுனால தான் நான் கேட்டேன், ராகாசி காத்தாரா, இப்பொழுதோ என் கண்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Until now கர்த்தர் அற்புதர் என்பதை என் காதுல நான் கேள்விப்பட்டேன், கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை என் காதுல தான் கேட்டுட்டு இருக்கிறேன், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகிமையானவர், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார்னு நிறைய பேர் என் பிதாக்கள் முற்பிதாக்கள் சொல்றத இதுவரைக்கும் காதுல தான் கேட்டேன், கண்ணில உங்களை பார்க்கல. Now today கண்ணில உங்களை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரை காணாதவர் போல் மௌனமாய் இருந்தவர் இந்த அதிகாரத்திலே வல்லமையான பராக்கிரமசாலியை போல வல்லமையிலும் பலத்திலும் எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீ கேட்டு வந்திருக்கலாம், நீங்க இருக்கீங்களா ஆண்டவரே, என் கண்ணீரை நீங்க பார்க்கிறீங்களா, என் வேண்டுதலை நீங்க கேட்கிறீங்களா, எனக்கு உண்டான பரிதாபமான நிலைமை உமக்கு புரியுமா, என் வேதனை உங்களுக்கு தெரியாதா, நீங்க மெய்யாகவே இருக்கிறீங்களா, நீங்க ஏன் கூட இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, நீங்க ஏன் கூட இருந்தா ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த சோதனை நீ கேட்டு வந்திருக்கலாம். மௌனமாய் இருந்தவர் he woke up. யோபு சொல்றான், நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை பார்க்கிறேன். Praise the Lord. G major, நான் உம்மை பார்க்கிறேன். மறைந்து போன பரிசுத்தவான் சார்லஸ் ஆரோனோடு சேர்ந்து ஒரு பல்லவி பாடலாமா? கடலை சென்று சேராமல் நதிகள் ஓயாதே,
அன்பே உம்மை காணாமல் அழுகை அடங்காதே. சொல்லுங்க, கடலை சென்று சேராமல் நதிகள் ஓயாதே. அன்பே அன்பே உம்மை காணாமல் அழுகை அடங்காதே. மெய்ப்பன் நீரே இல்லாமல் மேன்மை வராதே. மெய்ப்பன் நீரே இல்லாமல் மேன்மை வராதே. கடலை சென்று சேராமல் நதிகள் ஓயாது. நதிகள் ஓயாதே. அன்பே உம்மை காணாமல் அன்பே உம்மை காணாமல் அழுகை அடங்காதே. மறுபடியும் சொல்லுங்க, வாயை திறந்து. கடலை சென்று சேராமல் நதிகள் ஓயாது. நதிகள் ஓயாதே. அன்பே உம்மை காணாமல் அழுகை அடங்காதே. மெய்ப்பன் நீரே இல்லாமல் மேன்மை வராதே. மெய்ப்பன் நீரே இல்லாமல் ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர்? நீர் எங்கே இருக்கிறீர்? Where are you, my Lord? நீர் எங்கே இருக்கிறீர்? நீர் இருந்தா ஏன் இந்த வேதனை? நீர் இருந்தா ஏன் இந்த போராட்டம்? நீர் இருந்தா ஏன் இந்த அவமானம்? நீர் இருந்தா ஏன் இந்த நிந்தை? நீர் இருந்தா ஏன் இந்த சத்துரு போராட்டம்? நீர் இருந்தா ஏன் இந்த நோய்? நீர் இருந்தா ஏன் இந்த வாதை? பல கேள்விகளை நீ கேட்டு வந்திருக்கலாம். 77 questions directly to God. கர்த்தர் எழுந்தருளினார். இதுவரைக்கும் மௌனமாய் இருந்தவர் இனி மௌனமாய் இரார். The God who remains silent until now, never again he will be silent anymore. இதுவரை அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்டும் காணாதவர் போல் இருந்தவர், கேட்டும் கேளாதவர் போல் இருந்தவர். யோபுவுக்காக 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்பொழுது என் கண்ணே உன்னை காண்கிறது என்று சொல்லி யோபு அர்ப்பரித்தது போல ஆண்டவரை நீங்க பார்க்கிற ஒரு நாள் வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. God will never anymore to be silent. இனி ஆண்டவர் மௌனமா இருக்க மாட்டார். அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே கொண்டானே, அவர் கண்ணு பார்த்துட்டு இருக்கும் போதே யோபுனுடைய பிள்ளைகளை இரக்கம் இல்லாம கொண்டானே பிசாசு. அவருடைய கண்ணு பார்த்துட்டு இருக்கும் போதே யோபுக்குண்டான ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டானே. அவருடைய கண்ணுக்கு முன்னாலேயே யோபுக்குண்டான எல்லாத்தையும் அழிச்சானே. பார்த்துட்டு அப்படி பக்கத மாதிரி அப்படி திரும்பிக்கிட்டு இருந்தாரு. 42 அதிகாரம் என்றால் 42 மாதங்கள் என்று சொல்லுகிறார்கள், அல்லது 42 வாரங்கள் என்று சொல்லுகிறார்கள், இல்லைன்னா 42 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். யோபுனுடைய டோட்டல் பெயின்ஃபுல் டேஸ். யோபுவுக்கு உண்டான அந்த இக்கட்டு அங்க 42 அதிகாரம் இருக்கிறதுனால அது ஒருவேளை 42 மாதங்கள் அந்த சோதனை இருந்திருக்கலாம் என்று ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள், இன்னும் ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் 42 வாரங்களாய் இருந்திருக்கலாம், 42 மாதங்களாய் இருந்திருக்கலாம். இன்னும் சொல்றாங்க 42 நாட்கள் இந்த போராட்டம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பெருசா எடுத்துக்குவோம் 42 மாதங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3 வருஷத்துக்கு மேல போராட்டம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கண்டும் காணாதவர் போல் இருந்தவர் காணப்பட்டார். The invisible God seen in the sight of Job. காணக்கூடாத தேவன் தம்முடைய நீதிமானுக்காக எழுந்தருளி வந்தார். காணக்கூடாமல் மறைந்திருந்தவர், வானங்களுக்குள்ளே தன்னை மறைத்துக் கொண்டிருந்தவர் எழுந்தருளி வந்தார். இந்த நல்ல நாளிலே உனக்கு ஒரு செய்தியை சொல்றேன். பல வருஷங்களாக பல மாதங்களாக ஜெபம் பண்ணியும் எனக்கு தீர்வில்லை, ஜெபம் பண்ணியும் என்னுடைய காரியத்துல மாறுதல் வரல, எவ்வளவோ ஆண்டவரை தேடியும் என் காரியத்துல ஒரு மாறுதல் இல்ல. ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாராங்கிற அவிசுவாசம் தான் எனக்கு வருதுன்னு சொல்லி சோர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, the Lord who was seen in the sight of Job will be here.
யோபுவினுடைய கண்களுக்கு முன்பு எழுந்தருளினவர், மௌனமாயிருந்தவர், மௌனத்தை கலைத்து எழுந்து வந்தவர். அவருடைய மௌனம் உனக்காக கலைகிறது. உன் குரல் அவருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. உன் வேதனை அவருடைய சமூகத்துக்கு போயிருக்கிறது. உன் துயர சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். அவர் எழுந்தருளி வருவார். அந்த third blessing யோபு 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல ரொம்ப ஆட்டம் போட்டான் பாத்தீங்களா ஒருத்தன். You know the wicked fellow in chapter 1 and chapter 2 he came to God. தேவ தூதர்கள் கூடி இருக்கும்போது இவனும் போய் நின்னானா. Hey, where are you from? எங்க இருந்துடா வர? பூமி முழுதும் சுத்திட்டு வரேன். ஆண்டவர் கேட்டாரா, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாய. உத்தமனும் சன்மார்க்கனும் தீமைக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற அவனைப் போல ஒருவனும் பூமியில் இல்லை. பூமியில வேற யாரையும் அடிக்கிறதுக்கு பிசாசுக்கு வேலை இல்லை. யோபு அடிக்கணும். பிசாசு யோபுவை தாக்குவதற்கு 10 காரணங்கள் ஒரு செய்தி வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. The 10 reasons why Satan attacked Job. பூமியின் முகத்துல கோடான கோடி மனிதர்கள் இருந்த காலத்துல யோபுவை மாத்திரம் பிசாசு தாக்குவதற்கான 10 காரணங்கள். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்துல ஆண்டவர் அனுமதிச்சா நான் பேசுறேன். இல்லாட்டினா இட நாள்ல வாங்க நான் பேசுறேன். The 10 main reasons. என்ன ஆட்டம், என்ன கொடுமை. ஒரு நீதிமான பார்த்து அவன் சும்மாதாயா பயந்து நடக்கிறான். அவன் ஆசீர்வாதத்தை எடுத்துருங்க பார்க்கலாம், அவன் சரீரத்தை உடைச்சிருங்க பார்க்கலாம், அவன் குடும்பத்தை அழிங்க பார்க்கலாம், அவன் பயந்து நடப்பானா? என்ன கரகோஷம். 42 அதிகாரத்துல அவன் இல்லவே இல்லை. இன்னைக்கு உன் கூட போராடுகிற சாத்தான் ஒரு நாள் வருது, இல்லாமலே போயிருவான். ராசனா மாசியாந்தரா, உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உண்மையில் எரிச்சலா இருக்கிறவர்கள் இல் பொருள் ஆவார்கள். இதோ உன்னை போராடிப்பதற்கு புதிதும் குறுமையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அல்மனா சந்தனாமா ரஜானாமா, நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடுபடி ஆக்கி போடுவாய், பதரை போல தூற்றுவாய். Risha Tara. And chapter 1 and chapter 2, the appearance of Satan is so clear. But in the 42th chapter, he was no more. அவங்க இல்லவே இல்லை. இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். போராடி போராடி உன்னை அடிச்சு உன் சரீரத்தை சிதைச்சு, உன் குடும்பத்தை சிதைச்சு, உன் பிள்ளைகளை சிதைச்சு, உன் பொருளாதாரத்தை சிதைச்சு, உன்னை அணுவா சித்திரவதை செய்து கொண்டிருக்கிற அந்த சத்துரு, அந்த ஒடுக்கினவன் ஒளிந்து போகிற நாட்கள். ஒடுக்கினவன் ஒளிந்து போவான், ஒடுக்கினவன் ஒளிந்து போவான், உன்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான், உன் சரீரத்தை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான், உன் குடும்பத்தை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான், உன் பிள்ளைகளை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான், உன் வருமானத்தை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான், உன் பொருளாதாரத்தை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான். No more he will be. சீன்லே இல்ல, சீன்லே வரல, சீன்லே வரமாட்டான். கடந்த 12 வருஷமா 10 வருஷமா 8 வருஷமா கசப்பா வேதனையா, இப்ப கொஞ்சம் சீன்ல ஆட்டம் காட்டுறவன் சீன்ல வரமாட்டான், நிலைக்க மாட்டான், துன்மார்க்கன் வரமாட்டான். Amen. 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 D major. இப்படி போனா டைம் போயிடும். அலை அலையா துன்பம் சூழ்ந்து இலைகளங்கி ஆழ்த்தடி, அலை அலையாய் துன்பம் சூழ்ந்து இலைகளங்கி ஆழ்த்துகையில், அலைகடல் தடுத்து புதுவழி திறந்து, அலைகடல் தடுத்து புதுவழி திறந்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன்
துஷ்டன் உன் வாசல் வழியாய் கடந்து வரான், அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவை அடிக்கணும்னு சொன்னவன், யோபுனுடைய மேல கையை நீட்டணும்னு சொன்னவன், அவனுடைய பாதுகாப்பு வேலையை எடுக்கணும்னு சொன்னவன், அவன் குடும்பத்தை அழிக்கணும்னு சொன்னவன், அவன் பிள்ளைகளை நொறுக்கணும்னு சொன்னவன், he was never ever found in this chapter. அதுதான் பெரிய ஒரு சத்தியம். பயப்படாத. இன்னைக்கு தொடர்கிற பிசாசு நாளைக்கு உன்னை தொட மாட்டான், தொடர மாட்டான். இது வரைக்கும் குட்டுமையை புட்டிச்சு நீ போயிருவியா, விசுவாசிப்பியா, ஜெபம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி உன்னை சஞ்சலப்படுத்திட்டு இருக்கிற சத்துரு விட்டமா உன்னை விடுற நேரம் வந்துருச்சு. அவனுடைய பலன் ஒடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அவனுடைய வல்லமை விழுந்து போக ஆரம்பிச்சிருச்சு, மின்னலை போல விழுந்து போக அவனுடைய நேரம் வந்துருச்சு. கலங்காதே, யோபுவின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு போராடின அந்த சத்துரு இல்லாமலே போய்விடுவான். உன்னை வேதனைப்படுத்தின அந்த துஷ்டன் இனி உன் எல்லைக்குள் வராமலே போய்விடுவான். And number 4, யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் பில்தாத், நாகமான், சோஃபர், எலிஹு, 4 ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு வந்தாங்கன்னு போட்டிருக்கு? அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்களாம். யோபுவினுடைய துக்கம் கொடிய துக்கம் என்று கண்டு 7 நாள் சாப்பிடாம தரையில விழுந்து கிடந்தாங்களாம். யோபு உனக்கா இப்படின்னு சொல்லி அழுது வளர்ந்து கிடந்தாங்களாம். அவங்கள கூட பிசாசு கையில் எடுத்துக்கிட்டான். இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீ ஏதோ தப்பு பண்ணிட்டே, அதனாலதான் உனக்கு இப்படி ஆச்சு. நீ ஏதோ அக்கிரமம் பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு இப்படி ஆச்சு. நீ ஏதோ பெரிய பாதகம் பண்ணிருக்க, அதனாலதான் இப்படி ஆச்சு. நீ ஏதோ சீக்ரெட் சின்ன வாழ்க்கையில் இருக்குது, ஏதோ ஒரு தேவையில்லாத கிரியம் வாழ்க்கையில் இருக்குது, அதனாலதான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைன்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து நெருக்குன்னு நொறுக்கிட்டே இருந்தாங்க. நீ தப்பு பண்ணிட்ட, உங்ககிட்ட தப்பு இருக்குது, நீ பாவி, ஆண்டவரை விட்டு விலகிட்ட, ஆண்டவருடைய கற்பனை விட்டு விலகிட்ட, ஆண்டவருடைய சட்டத்தை விட்டு விலகிட்ட, அதனாலதான் உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே தப்பு பண்ணி பேசி யோபுவை இன்னும் தூக்கப்படுத்தினாங்க. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்க வாய they spoke no more, they remained silent. என்ன போட்டிருக்கு பாருங்க, 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 42 verse 7 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து. ஷட்டப்பட்டர் வாய் அடைச்சிட்டாரு. நான் சொல்றேன், காரணம் இல்லாம யாரெல்லாம் உங்களை காயப்படுத்திட்டு இருந்தாங்களோ, காரணம் இல்லாம யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்தாங்களோ, நீ செய்யாததை யாரெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி உன்னை சங்கடப்படுத்தினாங்களோ, glory to Jesus. இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு விரோதமாய் பேசின பொய் வாய்கள் அடைக்கப்படுகிற நாட்கள், உனக்கு விரோதமாய் பலவந்தம் பண்ணி நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு, பண்ணாத தப்ப செய்யாத குற்றத்தை செஞ்சன்னு சொல்லி வச சொல்ல பாடி உனக்கு பலமொழியை நிந்தயமா ஏற்படுத்தி உன் வாசனையை கெடுத்து உனக்கு விரோதமா குற்றம் பேசின, உனக்கு விரோதமா முறுமுறுத்த, உனக்கு விரோதமா சாபம் பேசின மனிதர்கள் அமைதியாய் போய்விடுவார்கள். ஆண்டவர் சொன்னார், shut up, never again open the mouth against my servant Job, and he is righteous and godly man, how dare you speak against him. என்னுடைய நீதிமானுக்கு விரோதமா நீங்க எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி தேவன் அவர்கள் வாயை அடைத்தார். சத்தம் இல்லாம நின்னுட்டான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் செய்யாதீங்க, தேவனை நோக்கி முறையிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பாடினார்ல, ஜி மேஜர் பாடினார்ல, என்ன பாடினாரு? என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலையாகும். சொல்லுங்க சொல்லுங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலையாகும். கண்மலையே அடைக்கலமே என் பலனே என் கோட்டையே, கண்மலையே என் அடைக்கலமே என் பலனே
என் கோட்டையே, அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா, என் ஆத்துமா ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். And number 5 வசனம் சொல்கிற 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 1000 ஒட்டகங்கள், 1000 ஏர்மாடுகள், 1000 கழுதைகள் அவனுக்கு உண்டாயிற்று. அடுத்து பார்க்கிறோம், 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அவனுடைய பிள்ளைகளை போல அழகுள்ளவங்க தேசத்திலே இல்லை. சரி, கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆடு 2 மடங்கு, கழுதை 2 மடங்கு, ஒட்டகம் 2 மடங்கு. அப்ப 7 பிள்ளைகள் எத்தனை வந்திருக்கணும்? அப்ப ஏன் 7 வந்திருக்கு? அதே பிள்ளைகளை கர்த்தர் புதுப்பித்து, அதே பிள்ளைகளுக்கு புதிய ரூபத்தை கொடுத்து தேவன் அவர்களை எழுப்பி கொண்டு வந்தார். பிள்ளைகள் 2 மடங்கு இல்லை, பிள்ளைகள் 1 மடங்கு தான். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன சொல்றேன்னா, எதெல்லாம் வாழ்க்கையில பிசாசுனால இழந்து போனையோ அதெல்லாம் கர்த்தர் இந்த அதிகாரத்தில் புதுப்பிக்கிறார். God restores everything in double manner. தேவன் எல்லாவற்றையும் 2 மடங்கு உனக்கு புதுப்பித்து தருகிறவர். நீ இழந்து போன ஆசீர்வாதங்கள் 2 மடங்கு புதுப்பித்து தரப்படும். நீ இழந்து போன ஆரோக்கியம் இரட்டிப்பாய் புதுப்பித்து தரப்படும். நீ இழந்து போன நன்மை இரட்டிப்பாய் புதுப்பித்து தரப்படும். நீ இழந்து போன சுக பலன் ஜீவன் இரட்டிப்பாய் புதுப்பித்து தரப்படும். நீ இழந்து போன ஆஸ்தி ஐஸ்வர்யம் இரட்டிப்பாய் புதுப்பித்து தரப்படும். Restored in double manner. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்காக இதெல்லாம் இழந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா பயப்படாத. நீ சாகிறதுக்கு முன்னாலே 2 மடங்கு பார்த்துட்டு தான் நீ சாவ. Never worry about that. ஐயோ, இயேசு கிறிஸ்துவிட்ட வந்ததுனால இந்த உறவெல்லாம் விட்டுட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது காட்டையாவது நாட்டையாவது வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது மனைவியாவது பிள்ளையாவது இழந்தவன் இம்மையிலே எத்தனை மடங்கு தரங்க? இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் 100 மடங்கு. இங்க 2 மடங்கு தான் போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இன்னும் கூட்டுறாரு. You will have 100-fold what you have lost for my kingdom. என் ராஜ்யத்துக்காக, என்னுடைய சிலுவைக்காக, என்னை பற்றும் விசுவாசத்துக்காக எதையெல்லாம் நீ இழந்தையோ அதை இம்மையில, மறுமையில இல்ல, இம்மையில 100 மடங்கு. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 100 மடங்கு. நீ ஆண்டவருக்குள்ள வந்ததுனால இழந்து போன சில நல்ல உறவுகளை இங்கேயே 100 மடங்கு ஆண்டவர் உனக்கு தருவார். ஆண்டவருக்குள்ள வந்ததுனால இழந்து போன சில நண்பர்கள், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணன்னு சொல்றியா? 100 மடங்கு அதை காட்டிலும் நல்ல நண்பர்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆண்டவருக்குள்ள வந்ததுனால இன்பமான தகப்பன தாயை நான் மிஸ் பண்ணன்னு சொல்றியா? தகப்பன தாயை விட 100 மடங்கு நேசிக்கிற நல்ல பெற்றோர்களை கர்த்தர் உனக்கு தருவார். He will restore. He will restore. Hallelujah. சகலத்தையும் புதிதாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த காலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷம். தூக்கமே வரல. என் பையன் நைட்டு ஒரு எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தான், ஆன்லைன் எக்ஸாம். என்னடா பண்றீங்க? எக்ஸாம் இப்போ நடத்திட்டு இருக்காங்க டாடி, பைத்தான் அப்படின்னு சொல்ற எக்ஸாம். நான் எப்போ நடந்தேன் எக்ஸாம் முடித்து அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தான். நானும் அவன் கூட கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு எனக்கு தூக்கமே வரலடா, இங்கேயே படுத்துக்குங்க டாடின்னா அங்கேயும் கொஞ்ச நேரம் படுத்து பார்த்தேன். ஐயோ, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கணுமேனு சொல்லி மறுபடியும் வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த 1ஆம் அதிகாரத்துக்கும் 5ஆம் அதிகாரத்துக்கும் இருக்கிற 5 பெரிய வித்தியாசங்களை கர்த்தர் காட்டி கொடுத்தார். நம்பர் 1, இழந்து போன பலிபீடம், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை ஆண்டவர் சப்பனிட்டு திரும்ப கட்டி எழுப்பி தந்தார். நம்பர் 2, அங்கே மௌனமாயிருந்த ஆண்டவர் 1
ஒன்றுமே காணாதது போல் இருந்த ஆண்டவர் யோபுவுக்காக நித்திரையிலிருந்து எழுந்த ஒரு பராக்கிரமனை போல எழும்பி கிரியை செய்ய ஆரம்பித்தார். நம்பர் 3, யோபனுடைய வாழ்க்கையை முதல் 2 அதிகாரங்கள்ல தட்டி தகர்த்த சாத்தான் இந்த அதிகாரத்துல காணாமலே போயிட்டான். நம்பர் 4, யோபுவை குற்றப்படுத்தி, யோபுவை வேதனைப்படுத்தி, குத்தி குத்தி காயப்படுத்தி பிசாசுக்கு சப்போர்ட் பண்ணின அந்த மனிதர்கள் எல்லாம் வாயடைத்து நின்னாங்க. நம்பர் 5, யோபு இழந்ததெல்லாம் 2 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. யோபுவின் தேவன் நம்முடைய தேவன். கத்தமா சொல்லுங்க, யோபுவின் தேவன் என்னுடைய தேவன். என் விசுவாசத்துக்காக, என் அழைப்புக்காக, என் தெரிந்து கொள்ளுதலுக்காக இதெல்லாம் நான் இழந்தனோ, அப்படியே பரதேசியா பஞ்சம் பொழைக்க வந்த தரித்திரனா நான் போக மாட்டேன். எல்லாத்தையும் 2 மடங்கு ரிசீவ் பண்ணி என் கண்ணால பார்த்து என் ஆண்டவருடைய வல்லமையை நான் நிரூபிச்சு காட்டின பிறகுதான் மகிமைக்குள்ள போவேன். ராஷா தாராபா, அந்த நல்ல நாட்கள் வரும் வரை இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பேன். அந்த மகிமை நாட்கள் வரும் வரை ஆண்டவருக்காக பொறுமையாய் காத்திருப்பேன். ரைட், எழும்பி நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, எழும்பி ஒரு பாடலை பாடலாம். கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை, நிச்சயமாய் முடிவு வரும், நம்பிக்கை வீண் போகாது. ஈமைனர் 5 வித்தியாசங்களை மனசுல வைங்க. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை புதுப்பித்து தருகிறவர், மௌனமாயிருக்கிறவர் போல் இருந்தாலும் திடீரென்று எழும்பி வருகிறவர், வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கி அடிச்சு சூறையாடின சத்துரு காணப்படாமல் போக பண்ணுகிறவர், உனக்கு விரதமாய் பேசின எள்ளி நகையாடின வாய்களை கட்டி மௌனம் சாதிக்க பண்ணுகிறவர், நீ இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப தருகிறவர். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போனதில்லை. இமைனா காத்திருப்பேன், காத்திருப்பேன், விடியலை காணும் வரை காத்திருப்பேன், 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 விடியலை காணும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார், குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் காத்திருப்பேன், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன், 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 விடியலை காணும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் காணும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு வரும், நிச்சயமாய் முடிவு வரும், நம்பிக்கை வீண் போகாதே. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது.
செய்வார். காத்திருப்பேன் காத்திருப்பேன் விடியலை காணும் வரை காத்திருப்பேன் 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 விடியலை காணும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம் விடுதலை காணும் வரை. முழங்காலில் காத்திருப்பேன் விடியலை காணும் வரை. முழங்காலில் காத்திருப்பேன் பலப்படுவேன் எழும்பிடுவேன் பலப்படுவேன் எழும்பிடுவேன். கழுகை போல உயர பறந்திடுவேன் கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன் பாடுவோம். காத்திருப்பேன் அற்புதங்கள் காணும் வரை காத்திருப்பேன் 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 விடியலை காணும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம் அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அழைத்தவரோ உண்மை உள்ளவர். அழைத்தவரோ உண்மை உள்ளவர். சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் காணும் வரை காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் காணும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. வீண் போகாது. பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தின கர்த்தர். God who made the greater difference between chapter 1 and chapter 42. பயப்படாத. உன் வாழ்க்கையில 42வது அத்தியாயம் ஒன்று இருக்கு தெரியுமா? Do you know you have the 42 chapter where you can have the direct visitation of God. ஆண்டவரே இறங்கி உன்னை சந்திக்கிற ஒரு 42ஆம் அதிகாரம் உன் வாழ்க்கையில கச்சரை வச்சிருக்கா தெரியுமா? 1 அதிகாரம் 2 அதிகாரம் அப்படியே போயிட மாட்டேன். 20 30 அப்படியே கடக்காது. 35 38 அப்படியே கடக்காது. உனக்கு ஒரு 42 அதிகாரம் உண்டு. கர்த்தருடைய கரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் இறங்கி வருவார். நீ சொல்லுவ, இதுவரைக்கும் என் காதுல நான் கேட்டேன், இப்போ என் கண்ணே உங்களை பார்க்குது. உன்னை குற்றப்படுத்தி பேசினவர்களை மௌனமா நிறுத்திடுவாரு. வாழ்க்கையில பொந்து விளையாடின சாத்தான தேடியும் பார்க்க கூடாத இடத்துக்கு உன்னை கொண்டு போயிடுவாரு. நீ இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா உனக்கு தருவார்.
கையை உயர்த்தி கேட்பையா? I'm waiting to see Lord the chapter of 42, 42வது அத்தியாயத்துக்கு நான் காத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே 42ஆம் அதிகாரத்திற்கு? I wanted to see Lord chapter 42, the way Job seen in his life. யோபு தன்னுடைய வாழ்க்கையில கண்ட அந்த மகிமையான ஆண்டவரே அற்புதமான பிரம்மாண்டமான அந்த 42 அதிகாரம் கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறாரு. நீ உத்தமனா இருப்பையா? உத்தமையா இருப்பையா? கர்த்தருக்கு காத்திருப்பையா? வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நடப்பையா? யோபு சொன்னது போல, என் ஆவி என் உள்ளில் இருக்கிறவரை நான் தீமை பேசுவதில்லை. கர்த்தர் எனக்கு தந்த சுவாசம் ஒளியும் மட்டும் என் இருதயம் என்னை நிந்திப்பதில்லை. என் நாக்கு கபடத்தை பேசாதுன்னு அந்த அர்ப்பணிப்போடு இருப்பையா? ஒரு 42ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்க நீதான் கதாநாயகனா நிக்க போற. யூ வில் பிகம் a hero. அங்க நீதான் கதாநாயகனை நிற்ப. கர்த்தர் உன்னைத்தான் நிறுத்துவார். தேடியும் அவனை பார்க்க மாட்டேன். உன்னை நிந்தித்து பேசின நாவுகளுக்கே நீ தயவு செய்கிற பாத்திரமா எழும்புவ. அன்னைக்கு மாத்திர யோபு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி காட்டினா ஆண்டவருடைய கோபத்துல அந்த 3 நண்பர்களும் அழிந்து போயிருப்பாங்க. நிந்தித்து சத்துருக்களாய் நின்று பேசினவர்களுக்கு தயவு செய்கிற இடத்துக்கு யோபுவை கொண்டு போனார். யோபுவினுடைய ஜெபம்தான் அவங்களை உயர்த்தி பாதுகாத்தது. அநேகருக்கு உன்னை நிந்தித்து வேதனைப்படுத்தி உன்னை சாபம் போட்டவங்களுக்கு ஒன்னாலதான் உயிர் உண்டாகும், ஒன்னாலதான் தயவு உண்டாகும், ஒன்னாலதான் புது ஜீவன் உண்டாகும். அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். எல்லாம் கைகளை தட்டி இந்த 5 வித்தியாசங்கள். தகர்ந்து போன பலிபீடங்களை திரும்ப கட்டுகிறவர், விளையாடின சத்துருவை காணாமல் போக பண்ணுகிறவர், மௌனமாய் இருந்தவர் மௌனமாய் இராமல் விழித்து எழும்பி வருகிறவர், கபடம் பேசி அநியாயம் பேசி நிந்தித்த வாய்களை அடைக்கிறவர், இழந்து போனவைகளை புதுப்பித்து தருகிறவர். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஜெபிப்போம். யோபுடைய புஸ்தகத்திலிருந்து நமக்கு அழகான செய்திகளை இன்று நாம் கேட்டோம். இழந்து போனவைகளையும் தருவார். எவைகளெல்லாம் செய்யவில்லை என்று நினைத்து கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறாய், அவைகள் எல்லாவற்றையும் அவர் உனக்கு செய்து தருவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ துக்கப்படுவதும் இல்லை. சத்துருக்கு எதிரே ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை சர்வ தீங்குக்கும் விலக்கி காத்து, அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காத்து ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணின ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஆராதனைக்கு வந்த தம்முடைய மக்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். செய்திகளை கேட்டாங்க. இதை கவனத்தில் கொண்டு அவர்கள் ஜெபித்து இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அவர்களை தேவரீர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இதனுடைய எல்லா கர்த்தாவே தேவைகளையும் நீங்கள் சந்திங்க. நன்மைகளினால் நீங்கள் நிரப்புங்க. நிரப்புகிற தேவன் எங்களோடு கூட உண்டு. காத்து நடத்துங்க. பகைவருக்கு எதிரே ஒரு வந்தி பாங்காயினை கேட்படுத்தி தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வாலிப மக்களுக்காக ஜெபிக்கிறோம், வயோதிபமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நடுநிலையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். யார் யார் எந்த காரியத்திற்காக நம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து இருக்கிறார்களோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. படிக்கிற மக்களை ஆசீர்வதிங்க, பரீட்சைக்கு தயாராகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் பெற்று வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் ஊழியத்திற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். என்னுடைய மக்களையும் எங்களோடு கூட இந்த நாளில் பங்கு கொள்ள செய்த தயவுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நம்முடைய அநாதி தீர்மானம் ஆண்டவரே. இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. மக்கள் 22ஆம் தேதி செய்ய வேண்டிய பிரயாணத்திற்கு தேவர்கள் எல்லா காரியங்களையும் செய்யுங்க. ஒரு நல்ல வான் பயணம் அமைய அவர்களை கிருபை செய்யுங்க. சோத்தரிக்கிறோம், கர்த்தருடைய கரங்களை தருகிறோம். துதியும் கனவு மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். ஆராய்ச்சி நடத்த இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்தார்கள். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களை ஏறெடுக்கிறோம். அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்கள் எல்லாவற்றையும் கண்டு உமக்கு நன்றி சொல்ல ஜீவனை தந்து வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
எல்லா துதியும் கனவும் மகிமையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரவரையிலும் காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் நாமத்தில் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவரையிலிருந்தோம் நித்தியத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். 3 முறை அழைச்சிடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கைகளை உற்சாகமா தட்டுங்க பார்க்கலாம்.